ஜூலை 7, 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சுடுமண்ணாலான காளை உருவ பொம்மை. ஸோ ரீசெண்டாகவே நம்ம அகழாய்வுகள் நடக்கிறனால டெய்லியுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸே அதான், சுடுமண்ணாலான காளை உருவ பொம்மை எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது? விருதுநகரில் இருக்குது. இங்கேருந்து இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துருப்போனா, சுடுமண் காதணி, அப்புறம் புகைப்பான் கருவி, அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் மணி. ஸோ இது எல்லாம் வந்து இங்கே வெம்பக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வெம்பக்கோட்டையில் நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது எல்லாமே. ஸோ காளை உருவ பொம்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக அந்த செயினில் வந்து தொங்குற ஒரு மாவுக்கல் செய்யப்பட்ட மாவுக்கல் மாதிரியான ஒரு டிசைன் வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டே அது ரிலேட்டடாக பார்க்கும்போது அது சம்மந்தமாக எங்கெல்லாம் பார்த்தோமோ அதை கொஞ்சம் திருப்பி பார்த்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஸோ இது என்ன ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம்னா, நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். நம்ம சிஎம் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி. ஸோ இதை கொடுக்கறது தான் இந்த ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். இதை யார் இந்த பயிற்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மருத்துவ சங்கம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட தமிழ்நாடு கிளை அவங்க சார்பில் தான் வந்து இந்த ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கப்படுது. இந்த திட்டம் எப்போ தொடங்கி வச்சுருக்காங்கன்னா, ஜூலை 6, 2024 தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு முக்கியமான திட்டம். அடுத்தது ஈரானோட அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, மசூத் பெசஷ்கியான் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யார்? மசூத் பெசஷ்கியான் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஈரானோட அதிபராக. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தம். இந்த மல்யுத்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா ஸ்பெயினில் நடந்துச்சு. இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களோட பிறந்த நாள். ஸோ இவங்களை என்னன்னு சொல்லுவோம்? சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் தான் ரெட்டைமலை சீனிவாசன். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாரும் தாத்தா அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இவரை எதுக்காக நியூஸில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஜூலை 7ஆம் தேதி இவரோட பிறந்த தினம். அதை வந்து அரசு விழாவாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு 2011 தமிழ்நாடு அரசால் போடப்பட்டிருக்கும். அப்போதைய முதல்வர் இருந்த ஜெயலலிதா அவர்களால் போடப்பட்ட ஒரு உத்தரவு தான் இவரோட பிறந்த நாளாக அரசு விழாவாக கொண்டாடணும் அப்படிங்கிறது. அதில் இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேத்தைக்குமே இவரோட பிறந்த நாளை ஒரு அரசு விழாவாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ சமூக நீதி போராளி இரட்டைமலை சீனிவாசனோட பிறந்த நாள் ஜூலை 7. இவர் பிறந்தது ஜூலை 7, 1859. ஸோ இவரை பற்றி சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்க்கணும் அப்படின்னா, இவர் 1891 பறையர் மகாஜன சபை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதுதான் 1893 ஆதி திராவிட மகாஜன சபையாக மாறி இருக்கும். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை சரிதம் தான் ஒரு நம்ம ஃபஸ்ட்டாக எழுதப்பட்ட வாழ்க்கை சரிதங்களில் முக்கியமானது. ஜீவிய சரித சுருக்கம் இல்லை ஜீவிய சரித்திர சுருக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ வெளிவந்திருக்கும்னா 1939 வெளிவந்திருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கும். ராவ் சாஹிப் பட்டம் 1926 ராவ் பகதூர் வந்து 1930 திவான் பகதூர் 1936 இவருக்கு அந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஜிவிஎஸ் சரித சுருக்கம் 1939 ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். இவரோட இறப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா 1945 வந்து இறந்திருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி இவரை பற்றி வேறு சொல்லணும்னா, அம்பேத்கர் அவர்களோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாட்டில் 2 வட்டமேசை மாநாடுகளில் இவர் கலந்து கொண்டிருப்பார். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ வட்டமேசை மாநாடுகள்னால் முதல் வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1932, மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. ஓகேவா? 30, 31, 32. உங்களுக்கான கொஸ்டின், காந்தியடிகள் எந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுத்திருப்பாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது இவர் வந்து 1940 இவருக்கு திராவிட மணி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க, அழைக்கப்பட்டிருப்பாரு. அது எங்கே நடந்தது அப்படின்னா, திருவிகா அவர்களின் முன்னிலையில் ராஜாஜி தலைமையில் தான் அவருக்கு திராவிட மணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ இவருக்கு நினைவு தபால் தலையை நம்ம மத்திய அரசு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2000ஆவது ஆண்டில் வெளியிட்டிருப்பாங்க. எப்போ? 2000.
ஓகேவா 2000 வருஷம் தான் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவரை பற்றின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளிமெண்ட் நெட்வொர்க். ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க், ஓகேவா. ஸோ ஒரு வலைதளம் மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஜிதேந்திர சிங் இருக்கார் இல்லையே, சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் தான் தொடங்கி வச்சுருப்பார். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இன்தோ ஃப்ரெஞ்ச் லிவர் அண்ட் மெட்டபாலிக் டிசீஸ் நெட்வொர்க், ஓகேவா. இன்தோ ஃப்ரெஞ்ச் லிவர் அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். இது எதற்கானது அப்படின்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கானது. எதற்கானது? ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இது லிவர் சம்மந்தப்பட்ட ஒரு நோய்க்கானது. ஓகே. ஸோ இது என்ன, இதோட நோக்கம் வந்து இந்த லிவர் சம்மந்தப்பட்ட நோய்களை ப்ரிவென்ட் பண்ணணும், முன்னாடியே வந்து தடுக்கணும். சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணணும். பட் அந்த லிவர் சம்மந்தமான ஏற்பட்ட நோய் வந்து ஆல்கஹாலால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஓகே. ஸோ NAFLDன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அந்த மாதிரி டிசீஸ் வந்தவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது, வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, இல்லை அது வந்துருச்சுன்னா க்யூர் பண்ணுறது தான் இந்த இன்ஃப்ளிமெண்ட் நெட்வொர்க்கோட வேலை. ஓகேவா. அடுத்தது கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கருவியை உருவாக்க ஒப்பந்தம். ஸோ யார் இது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா IIT பாம்பேயும் இந்தியா ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங். ஸோ இவங்க தான் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து இந்தியா ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் கூட எந்த நிறுவனம் இல்லை எந்த ஒரு அமைப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் IIT பாம்பே அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது மைக்கா சுரங்கங்களை குழந்தை தொழிலாளர் இல்லாததாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாநிலத்தை அறிவிச்சிருக்காங்க. யார்? NCPCR இருக்காங்கல்ல, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஓகே. ஸோ குழந்தை பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்கான தேசிய ஆணையம் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஒரு மாநிலத்தை மைக்கா சுரங்கங்களில் குழந்தை தொழிலாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா ஜார்க்கண்ட். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது டாக்டர் C. நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது. இந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிவசங்கரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சிவசங்கரி இவங்க 2023க்கான சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. ஸோ எந்த நூலுக்காக வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம நிறைய டைம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டோம். ஓகேவா. அதை மறக்காமல் எந்த நூலுக்காக சிவசங்கரி அவர்கள் சரஸ்வதி சம்மான் விருது வாங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பிரிட்டனின் முதல் பெண் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் யாருன்னா ரேச்சல் ரீவ்ஸ். இப்போ தான் வந்து அங்கே வந்து யார் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அமைச்சரவையில் ஒரு பெண் நிதி அமைச்சரை ஃபஸ்ட்டு டைமாக நியமிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் ரேச்சல் ரீவ்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது உலக உயிரியல் பூங்காக்கள் தினம், வேர்ல்ட் ஜூனோசஸ் டே அப்படிங்கிறது என்னைக்குன்னா ஜூலை 6ஆம் தேதி. ஓகேவா. ஸோ இதான் வந்து 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். சுடுமண்ணாலான காளை உருவ பொம்மை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? வெம்பக்கோட்டை. ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஜூலை 6ஆம் தேதி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் தமிழகத்தில் எல்லாருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. ஈரானோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் மசூத் பெசஸ்கியான். கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தத்தில் வின் பண்ணியிருக்கிறது யார்? வினேஷ் போகட். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட பிறந்த நாள் ஜூலை 7ஆம் தேதி. சமூக நீதி போராளி, திராவிட மணி அப்படின்னெல்லாம் இவர் அழைக்கப்படுறாரு. இன்ஃப்ளிமெண்ட் நெட்வொர்க். இன்ஃப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன? இண்டோ ஃப்ரெஞ்ச் லிவர் அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ் நெட்வொர்க். ஸோ இது எதை ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் க்யூர் பண்ணும்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஒன்றும் இல்லை, லிவர் ரிலேட்டடான அந்த லிவர் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும், அதில் ஃபேட்ஸ் சேர்ந்த மாதிரி. ஓகேவா. அதனால தான் அது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கருவியை உருவாக்க ஒப்பந்தம் யாரெல்லாம் போட்டிருக்காங்க? இந்தியா ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங், IIT பாம்பே கூட போட்டிருக்காங்க. மைக்கா சுரங்கங்களை குழந்தை தொழிலாளர் இல்லாததாக NCPCR எந்த மாநிலத்தை அறிவிச்சிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட். டாக்டர் C. நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பிரிட்டனின் முதல் பெண் ஃபினான்சியல் மினிஸ்டர் யாருன்னா ரேச்சல் ரீவ்ஸ். ஓகேவா. ஸோ இந்த டாக்டர் நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது வந்து தெலுங்கானாவில் கொடுப்பாங்க. ஸோ இது 2017 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா.
அடுத்தது வேர்ல்ட் ஜூனோசிஸ் டே அப்படிங்கிறது ஜூலை 6ஆம் தேதி, உலக உயிரியல் பூங்காக்கள் தினம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.